ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது சக்தி, வேலை, ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அலகுகள் மற்றும் அளவீடு, இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் முடிச்சிட்டோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸ் நமக்கு அந்த சிலபஸ் உள்ள டாபிக்ஸ் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைக்காலஜியுமே முடிச்சிட்டோம். அதுக்கான தனி பிளேலிஸ்ட்டுமே கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாபிக் ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உருளும் உராய்வு அப்படிங்கிற டாபிக் வர முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வேலை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸ்கூல் புக்கிலேருந்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். இயற்பியலில் வேலை என்ற சொல் துல்லியமான வரையறையை கொண்டுள்ள ஒரு இயல் அளவாக கருதப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்பட்ட விசை அதனை இடம்பெயரச் செய்தால் விசையினால் வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கருதப்படுது. வேலை செய்வதற்கு ஆற்றல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதாவது வேலை செய்வதற்கான திறன் ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது. எனவே வேலையும் ஆற்றலும் மொத்த பரிமாணத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இயற்பியலில் ஆற்றலானது இயந்திர ஆற்றல், மின்னாற்றல், வெப்ப ஆற்றல், அணுக்கரு ஆற்றல் போன்ற பல்வேறு வடிவங்களில் காணப்படுது. அதாவது இயற்பியலில் ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயந்திர ஆற்றலாகவும், மின்னாற்றலாகவும், வெப்ப ஆற்றலாகவும், அணுக்கரு ஆற்றலாகவும் போன்ற பல்வேறு வடிவங்களில் ஆற்றலானது காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். எஸ்ஐ அலகு முறையில் செய்யப்பட்ட வேலையின் அலகு அப்படின்னு பார்த்தோன்னா என்எம் அல்லது ஜூல் ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதன் பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ml² T⁻⁻2 ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். கீழ்கண்ட நேர்வுகளில் செய்யப்பட்ட வேலை சுழியாகும் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விசை சுழியாகும் போது F=0 காணப்படுது. அதாவது விசை சுழியாகும் போது அப்படிங்கிறது நமக்கு F=0 கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உராய்வற்ற ஒரு கிடைத்தள பரப்பில் மாறா திசை வேகத்தில் நகரும் ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும்போது விசை சுழியாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து இடற்பெயர்ச்சி சுழியாகும் போது காணப்படுது. dr=0. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா திடமாக உள்ள ஒரு சுவரின் மீது விசை செலுத்தப்பட்டால் விசையானது எந்த இடற்பெயர்ச்சியையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 3வது பார்க்கும்போது விசையும் இடற்பெயர்ச்சியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள போது θ=90°C. அதாவது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு விசையும் இடற்பெயர்ச்சியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள போது நமக்கு சுழியாக இருக்கும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு பொருளானது கிடைத்தள திசையில் நகரும் போது புவியீர்ப்பு விசை பொருளின் மீது வேலை ஏதும் செய்யாது. ஏனெனில் அது இடற்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் மீது செயல்படும் மைய நோக்கு விசையானது வேலை எதுவும் செய்யாது. ஏனெனில் அது எப்போதும் இடப்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலை, மாறும் விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு 2 வகையாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் மீது F என்ற மாறா விசை செயல்படும் போது விசையினால் dr என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த செய்யப்பட்ட சிறு வேலை TWக்கான தொடர்பு தொடக்க நிலை RI முதல் இறுதி நிலை RF வரை இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த செய்யப்படும் மொத்த வேலை மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. TW=F cos θ dr அப்படிங்கிறத இதுக்கான ஃபார்முலா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறதுக்கானது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மாறுபடும் விசை F1 கூறு ஒரு பொருளின் மீது செயல்படும் போது dr என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த விசையினால் செய்யப்பட்ட சிறு வேலை TWக்கான தொடர்பு. இங்கு F மற்றும் θ ஆகியவை மாறிகளாகும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. F மற்றும் θ அப்படிங்கிறது மாறிகளாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். தொடக்க நிலை RI முதல் இறுதி நிலை RF வரை இடப்பெயர்ச்சி ஏற்படுத்த செய்யப்பட்ட மொத்த வேலை மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலையாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து டாபிக் பார்க்குறோம். ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஆற்றல் என்பது வேலை செய்யும் திறமையே ஆகும். அதாவது ஆற்றல் அப்படின்னா வேலை செய்யும் திறமையை குறிப்பிட்றாங்க. அதாவது செய்யப்பட்ட வேலை என்பது ஆற்றலின் செயல்பாடே ஆகும். அதனால்தான் வேலை மற்றும் ஆற்றல் இரண்டும் ஒரே பரிமாணத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம்.
அடுத்து வேலையாற்றல் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோமா. ஆற்றலின் முக்கியமான அம்சம் யாதெனில் ஒரு தனித்த அமைப்பிற்கு அனைத்து வகை ஆற்றல்களின் கூடுதல், அதாவது மொத்த ஆற்றலானது எந்த செயல்பாட்டிலும் எவ்வகையான அகமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதன் பொருளானதுன்னு பார்த்தோம்னா ஒரு வடிவில் மறையும் ஆற்றல் மற்றொரு வடிவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இதுவே ஆற்றல் மாறா விதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து நிறைய வகை பார்த்தோம். ஆற்றலில் வந்துட்டு இயந்திர ஆற்றல், மின் ஆற்றல், வேதியாற்றல், இந்த மாதிரி ஒரு 4 இது பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் வந்து இப்போ இயந்திர ஆற்றல் பற்றிய குறிப்பு வந்து பார்க்க போகிறோம். இயந்திர ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று இயக்க ஆற்றல், இன்னொன்று நிலையாற்றல் அப்படிங்கிற 2 பிரிவுகளை உள்ளடக்கியதாக காணப்படுது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு இயந்திர ஆற்றல் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். இப்போ வந்து பாதி பார்த்துருக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.